ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே தேவனுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். நம்முடைய சிடிசி வாய்ஸ் ஆஃப் காட் யூடியூப் சேனல் மூலமாகவும் இந்த வசனங்களை பல்வேறு இடங்களில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, நாம் இஸ்ரவேலின் வரலாறும் இயேசு கிறிஸ்துவின் வருகையும் என்கின்ற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானித்து வருகிறோம். அதனுடைய அடிப்படையான காரியங்களாக கடந்த வாரத்தில் நாம் தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறார் என்பதை நாம் தியானித்தோம். அந்த இருக்கிறவராகவே இருக்கிற தேவன் பன்மை தன்மைகளோடு இருக்கிறார் என்பதை நாம் தியானித்தோம். அது மாத்திரமல்ல, அவர் தன்னுடைய வார்த்தையாகிய தேவகுமாரனை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். அப்படி சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு தூதன் இந்த பூமியிலே வைக்கப்பட்டிருந்தான். அவன் தேவகுமாரனுக்கு விரோதமாக சிந்தித்து கலகம் செய்தபடினால் அவன் தன்னுடைய மகிமையிலிருந்து தள்ளப்பட்டு இந்த பூமியில, பாதாளத்தில், வானமண்டலத்தில் பல்வேறு இடங்களில் அவன் தள்ளப்பட்டிருக்கிறான். ஆகவே தேவதூதன் இழந்து போனதை மறுபடியுமாக மனிதர்களுக்கு கொடுப்பதற்காக மனிதர்களை படைக்கும் திட்டத்தை அவர் உடையவராயிருந்து மனிதனை படைத்தார். அப்படி படைக்கப்பட்ட மனிதனும் என்ன பண்ணான்? தேவனுடைய திட்டத்தை அவன் இழந்து போனபடினாலே கர்த்தர் அந்த மனிதர்களில் மறுபடியும் இன்னொரு படைப்பை, இன்னொரு சிருஷ்டிப்பை ஏற்படுத்தாமல் அந்த விழுந்து போன மனிதர்களுக்கு மூலமாக, அந்த விழுந்து போன மனிதர்களை கொண்டே மறுபடியுமாக தன்னுடைய திட்டங்களை இந்த பூமியில நிறைவேற்ற விரும்பினார். ஆகவே அந்த திட்டங்களுக்கு ஏதுவாக ஆண்டவர் தேராகின் குடும்பத்தாரை அல்லது ஆபிரகாமை தெரிந்தெடுத்தார் என்பதை கடந்த வாரங்களிலே நாம் தியானித்தோம். எல்லாம் உற்சாகமா இருக்கிறீங்களா? கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். நல்லா புரிந்து கொள்ளணும். ஒரு காரியத்தை நமக்கு நல்லா புரியணும். ஆண்டவர் அதாவது நம்ம வரலாற்று, இது ஒரு வேத பாடத்தை போல் இருக்கக்கூடிய செய்தி என்பதை போன வாரத்திலே சொல்லிட்டேன். நீங்க ஆழமாய் கவனிக்கிறீர்கள். இன்னும் உங்க அட்டென்ஷன் சரியா இருக்கணும். எப்பவுமே கூட்டம் அதிகமாகும் போது என்ன பிரச்சனை வரும்டான்னா, அந்த கூட்டம் அதிகமாகும் போது கவனிக்கிற காரியங்கள்ல நிறைய குறைபாடுகள் ஏற்படும். ஆனா நாம அப்படி இருக்கக்கூடாது. கூட்டங்கள் அதிகமாக நம்முடைய கவனங்கள் அதிகமாக வேண்டும். நம்முடைய கவனிக்கும் தன்மையும் நம்முடைய அந்த கேட்கும் அந்த வாஞ்சையும் அதிகமாக வேண்டும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை நல்லா கவனிங்க. இந்த ஆபிரகாம் வாழ்ந்த அந்த பகுதியை நாம் தியானித்து நாம் வார்த்தைகளுக்குள்ளாக கடந்து போகலாம். ஆபிரகாம் வாழ்ந்த அந்த பகுதியை நாம் தியானித்து ஆண்டவர் ஆபிரகாமை ஏசாயா 51:2 சொல்லுகிறது. ஏசாயா 51:2 சொல்லுகிறது. வேகமா வாசிங்க. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராயை என்ன பண்ணுங்க? நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனா இருக்கையில் நான் என்ன பண்ண அவனை அழைத்தேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் ஆபிரகாமை இப்ப என்ன பண்றாருன்னா, நாம ஆரம்பத்திலிருந்தே பார்த்தோம். ஆதியிலே தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறார். அதுக்கப்புறமாக சிருஷ்டிப்பை பார்த்தோம். அதுக்கப்புறமாக தேவதூதனுடைய வீழ்ச்சியை பார்த்தோம். அதுக்கப்புறம் தேவதூதன் இழந்த இடத்துல மனிதனை தேவன் வைத்து அந்த பரலோகத்தை போல பூமியை தம்முடைய சித்தத்தை கொண்டு வரணுன்றதை பார்த்தோம். இப்போ பூமியில மனிதனும் பாவம் செய்தபடினால் தேவன் மனஸ்தாபப்பட்டு மறுபடியும் இன்னொரு சிருஷ்டிப்புக்கு போகாமல் விழுந்து போன அந்த மனிதர்களை கொண்டு அல்லது மனிதனை கொண்டு மறுபடியும் இந்த மனிதர்களை ஆதி ஸ்தானத்துக்கு திருப்புவது ஆண்டவருடைய சித்தமாய் இருந்தது. அப்படியானால் இப்ப ஆண்டவருக்கு யாரு தேவைடான்னு சொன்னா, ஆதாம் தேவைப்பட்டாரு. ஆதாம் இழந்து போன இடத்துல இப்ப யார் தேவைப்படுறதுனா, ஆண்டவருக்கு ஒரு பக்தியுள்ள மனிதன் தேவைப்படுகிறான். அப்படி ஆண்டவர் பக்தியுள்ள ஒரு மனிதனாக, எப்பவுமே ஒண்ணு நல்லா புரிந்து கொள்ளணும், பக்தி உள்ளவர்களை தேவன் தெரிந்து கொள்ளுவார். உண்மையோடும் உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சையோடும் நீங்கள் எந்த இடத்திலே பயணித்துக் கொண்டிருந்தாலும் தேவன் தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். அப்படியானால் இந்த ஆபிரகாமை கர்த்தர் என்ன பண்றாருன்னா தெரிந்தெடுக்கிறார். ஆபிரகாமுடைய குடும்பத்தார், ஆபிரகாம் எல்லாரும் தெரிந்தெடுக்கப்பட்டு அவர்கள் என்ன பண்றாங்கன்னா அவர்கள் பயணித்து கொண்டு வருகிறார்கள்.
11:31 எது வரைக்கும் வராங்க அப்படின்னா ஆரான் வரைக்கும் வராங்க. இப்போ இதுல சின்ன ஒரு ஆராய்ச்சி இருக்குது. என்ன ஆராய்ச்சி அப்படின்னா, உலகில் முதலாக பேசப்பட்ட மொழி தமிழ் மொழி என்பதற்கு கடந்த வாரத்தில் ஒரு சில ஆராய்ச்சிகளை நாம் செய்யும் பொழுது நமக்கு புலப்பட்டது. எப்படிங்க அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த ஆபிரகாம் வாழ்ந்த பகுதி எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் அழைக்கப்படுவதற்கு முன்பாக வாழ்ந்த பகுதி. ஆபிரகாம் வந்து சேர்ந்தது எங்க? ஆண்டவருக்கு ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணின தேசம் எதுங்க? இஸ்ரேல் தேசம், கானான். கானான் என்பது இன்றைய இஸ்ரேல். அதற்கு முன்பாக இவர்கள் எங்க குடியிருந்தாங்க? அவர்கள் குடியிருந்தது மெசொப்பொத்தேமியா, அந்த யூப்ரடிஸ் நதிக்கு அக்கறையில் இருக்கக்கூடிய பகுதிகளிலே அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அந்த யூப்ரடிஸ் நதிகளுக்கு அக்கறையில் அப்புறத்தில் இருந்த அந்த கல்தையர் தேசம் இன்றைக்கு ஈராக் என்று அழைக்கப்படுகிறது. நல்லா புரிந்து கொள்ளணும். அப்படியானால் இந்த ஈராக்குக்கு முன்னாடி 11ஆம் அதிகாரத்துல 11ஆம் அதிகாரத்துடைய முடிவுல தான் அந்த இவர்கள் வாழ்ந்த பகுதிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. ஆனா அதுக்கு முன்னாடி மக்கள் வந்து எங்க குடியிருந்து பாபில் கோபுரத்தை கட்ட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவர்கள் கிழக்கிலிருந்து பிரயாணம் பண்ணுகையில், ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 1-2 வசனம் வாசித்த வேகமா வாசிங்க. நம்ம இந்த ஆராய்ச்சியோடு நம்ம சத்தியத்துக்குள்ள போலாம். பூமி எங்கும் ஒரே விதமான பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் சினேயார் தேசத்தில் உள்ள ஒரு சமபூமியை கண்டார்கள், பாபேல் என்கிற இடத்துல. அப்படியானால் இன்றைய அந்த பாபேல் என்பது ஈரான் தேசத்தை குறிக்கிறது. அப்படியானால் ஈரானுக்கு கிழக்கு இருக்கக்கூடிய தேசம் எதுன்னு பாத்தீங்கன்னா தெற்காசிய நாடுகள். ஈரான் தேசத்திற்கு கிழக்கே இருக்கக்கூடிய தேசங்கள் வந்துட்டு சவுத் ஈஸ்ட் கண்ட்ரிஸ். அந்த தெற்காசிய நாடுகள் எவைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது வந்து இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பூட்டான், இலங்கை, பங்களாதேஷ், மாலத்தீவு, இது போன்ற தேசங்கள் தான் தெற்காசிய நாடுகள் என்று அழைக்கப்படுகிறது. அப்படி தெற்காசிய நாடுகளில் இருந்து மக்கள் குடியேறி அவர்கள் ஈரானுக்கு போய் இருக்கிறார்கள் என்றால், அப்படி இந்த தெற்காசிய நாடுகளில் பேசப்பட்ட மிக பழமை வாய்ந்த மொழி தமிழ் மொழி. நீங்கள் தமிழர்கள் என்பதில் உங்களுக்கு பெருமை இல்லையோ? நான் தமிழன் என்பதில் பெருமை கொள்கிறேன். இந்த உலகில் மனிதர்கள் பேசின அக்கார்டிங் டு பைபிள், இந்த வேத வசன சத்தியத்தின்படி ஒரு கணிப்பு. அதுக்காக நம்ம வந்து மொழியை அப்படி பிடிச்சிட்டு நாம மொழிக்காக அப்படி ஒண்ணு, மொழி வெறியர்கள் அல்ல. மொழி பற்று வேற, மொழி வெறி வேற. நான் மொழி பற்றுள்ளவனாய் பேசுகிறேன். இந்த உலகில் தொன்மை வாய்ந்த மொழிகளில் மிக சிறப்பு வாய்ந்த மொழி தமிழ் மொழி. அல்லேலூயா. நம்மளை தமிழர்களாக தேவன் படைத்ததற்காக நான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். சரி, அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இது ஒரு ஆராய்ச்சிக்காக ஒரு ஆய்வுக்காக செய்யப்பட்ட காரியம். இப்ப ஆபிரகாமின் குடும்பம் என்ன பண்றாங்கன்னா, ஆதியாகமம் 11:31 நம்ம ஏற்கனவே நம்ம வாசித்திருந்தாலும் நம்ம மறுபடியும் இன்னைக்கு வாசிக்கலாம். புறப்பட்டது எங்க? கானான் தேசத்துக்கு. ஆரான் மட்டும் வந்த பொழுது அங்கே இருந்து விட்டார்கள். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இந்த ஆரான் என்பது இன்றைய ஐபிராத்து நதிக்கு வடக்கில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அதாவது இது ஒரு, இப்ப அழைப்பு யாருடையதா இருந்துச்சுன்னா ஆபிரகாமுடையதா இருந்தது. ஆண்டவர் ஆபிரகாமையும் ஆபிரகாமுடைய அழைப்புக்கு இணங்க அவருடைய குடும்பத்தார் எல்லாரும் காரானூரை விட்டு, அதாவது மெசொப்பொத்தேமியா என்கின்ற அந்த ஊர் என்கிற கல்தேயர் பட்டணத்தை விட்டு அவர்கள் தேவன் அவர்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன கானான் தேசத்தை நோக்கி புறப்பட்டார்கள். யாரெல்லாம் புறப்பட்டாங்கன்னா, தேராகுடைய பிள்ளைகள், அவருடைய மருமகள்மார்கள், அவருடைய பேரர்கள், பேத்திகள் எல்லாரும் புறப்பட்டார்கள். அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த பகுதி ஒரு பசுமையான பகுதி. அதாவது ஊர் என்கிற கல்தேயர் தேசம் ஒரு பசுமையான பகுதி. கிழக்கத்திய நாடுகள்ல இருந்து தான்
நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கிழக்குல இருந்து சாஸ்திரிகள் போனார்களாம். அவங்க என்ன கொண்டு போனாங்களாம்? வெள்ளை போலும் இல்லையா, விலை உயர்ந்த பொருட்களை கொண்டு போயிருக்கிறாங்க. ஒரு காலத்துல உலகத்துல அதிகப்படியான செல்வம் கொழித்த நாடுகள் ஆசிய நாடுகள். நீங்க கவனிச்சா மட்டும்தான் இதெல்லாம் ஏன் சொல்றாங்கன்றது உங்களுக்கு புரியும். இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்ரவேலின் வரலாறு உங்களுக்கு சரியாய் புரிந்தால் நம்ம எழுதப்பட்டிருக்கிற வேதத்தை சரியாய் புரிந்து கொள்ள முடியும். வேதத்தை சரியாய் நீங்கள் புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் அர்த்தமுள்ளதாகவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தமுள்ளதாகவும் மாறும். அப்படியானால் இந்த ஆரான் என்பது ஒரு வர்த்தக நகரமா இருந்திருக்குது. இவங்க பிரயாணம் பண்ணி வராங்க. ஆண்டவர் அவர்களை ஊர் என்கிற கல்தேயர் தேசத்திலிருந்து அழைத்தார், கானானுக்கு போகும்படி அழைத்தார். ஆனால் அவர்கள் பிரயாணம் பண்ணி வரும் பொழுது இந்த ஆரான் என்கின்ற ஒரு வர்த்தக நகரத்தை பார்த்த உடனே, எப்படி ஆரான் வர்த்தக நகரம்னா, எசேக்கியேல் 27ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, எசேக்கியேல் 27, 23. இது ஒரு வியாபார பட்டணம். ஆபிரகாமின் நாட்களிலேயே ஒரு வியாபார பட்டணமாய், ஒரு வர்த்தக பட்டணமாய் இந்த ஆரான் இருந்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, பெலியாஸ் என்கின்ற ஒரு நதி யூப்ரடிஸ் ஐப்ராத் என்கிற நதியோடு வந்து இணைகிற இடத்தில் இந்த நகரம் அமைந்திருக்குது. பெலியாஸ் என்கின்ற ஒரு நதியும் இந்த ஐப்ராத் என்கின்ற புகழ்பெற்ற ஒரு நதியும் இணைகிற சங்கமிக்கிற இடத்தில் இந்த நகரம் அமைந்திருந்ததுனால இது மிக செல்வ செழிப்பான ஒரு நகரமா இருந்திருக்கிறது. இப்ப என்ன நினைச்சு, ஆரான் மட்டும் வந்து மிக செழிப்பான ஒரு நகரத்தை வந்து பார்த்த உடனே அவர்கள் அங்கேயே தங்க தீர்மானித்து விட்டார்கள். ஒரு ஆவிக்குரிய வாழ்வின் பிரயாணத்தில் அழைக்கப்பட்ட இடத்திற்கான இலக்கை எந்த வசதி வாய்ப்புகளும் டைவர்ட் பண்ணக்கூடாது, தடுத்து விடக்கூடாது. புரிஞ்சவங்க மட்டும். அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை உலக ஆசீர்வாதங்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறது உணர முடிகிறது. அநேகருடைய ஜெப வாழ்க்கை, அநேகருடைய வேத வாசிப்பு, அநேகருடைய சபை கூடி வருதல், அநேகருடைய பரிசுத்தம் ஒண்ணுமே இல்லாத பொழுது பயந்து நடுங்கி திகைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு நிலையில் வாழ்ந்தவர்கள், ஒரு சில வசதி வாய்ப்புகள், ஒரு சில வளர்ச்சி, ஒரு சில உயர்வு, ஒரு சில மேன்மை வரும்பொழுது அந்த மேன்மைகளில் சிக்கி, அந்த வசதிகளில் சிக்கி, அந்த உரிமைகளில் சிக்கி, சில வாய்ப்பிள்ளைகள் எல்லாம் பாருங்க, சின்ன வயசுல எங்க அப்பா எனக்கு பிடிக்கும், எங்க அம்மா எனக்கு பிடிக்கும், எங்க அண்ணன் பிடிக்கும், எங்க தம்பி பிடிக்கும், தங்கச்சி பிடிக்கும், ஒரு குறிப்பிட்ட வயசு வந்துட்டு வந்த நீங்க சொல்றதுதான் நான் கேட்கணுமா? அப்போ வளர்ச்சி என்பது எப்பொழுதுமே நல்லா புரிந்து கொள்ளணும். வளர்ச்சி என்பது நம்முடைய பிரயாணத்திற்கான ஊக்கமாக இருக்கணுமே தவிர அந்த வளர்ச்சியிலே நாம் சிக்கிவிடக் கூடாது. நாம் ஒருவேளை அறிவில் சிறந்தவர்களாய் மாறலாம். நாம் ஒரு காலத்தில் இருந்ததை போல இல்லாமல் இன்றைக்கு பொருளாதாரத்திலே ஒரு பெரிய நிலையை நாம் அடைந்திருக்கலாம். கல்வியில, அழகில, திறமைகளில, ஆட்கள் நம்மை புகழ்வதில, அல்லது நாம் ஒரு 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 மேக்கராக, ஒரு கிங்காக, ஒரு மக்கள் மத்தியில ஒரு அறியப்படுகிற, ஒரு மதிக்கப்படுகிற நபராக மாறுவதனால் நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த அழைப்பின் மீதான வாஞ்சையோ, பாரமோ, தாகமோ, தெளிவோ குறைந்து விடக்கூடாது. எனக்கு புரிதுன்றவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. உங்கள் கல்வி உயர்வு, எந்த உயர்வும், எந்த மேன்மையும், எந்த ஒரு வளர்ச்சியும், நான் எதற்காக இங்கே படைக்கப்பட்டிருக்கிறேனோ, நான் எதற்காக தேவனால் இங்கே அனுப்பப்பட்டிருக்கிறேனோ அந்த நோக்கத்தை வீணாக்கி விடக்கூடாது. ஆவிக்குரியவன் ஒரு காற்றை போல் இருக்க வேண்டும். இலக்கை நோக்கிய பயணத்தில் காற்றை நீங்க தடுத்து பாருங்க, அதுக்கு வாய்ப்புள்ள ஒரு பகுதியில் இருந்து அது பிச்சுட்டு போயிட்டே இருக்கும். பேனர்லாம் கட்டும் போது அதுல சின்ன சின்னதா ஓட்ட போட்டு வைப்பாங்க, பாத்துக்கிறீங்களா? ஏன்னா காற்று வாய்ப்புகளை உண்டாக்க முடியாத சூழ்நிலையை நாம உண்டாக்கணுமானா அது மொத்தமா நம்முடைய லைஃபை கீழ்ச்சி விட்டுரும்.
ஆகவே கொஞ்சம் அறிவாளிகள், கொஞ்சம் புத்திசாலிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, பேனரை கிழியக்கூடாதுன்றதுக்காக அப்பப்ப அங்கங்க ஓட்ட வச்சிருப்பாங்க. நான் சொல்லுகிறேன், ஆவிக்குரிய ஒரு பயணத்தில் நாம் வாய்ப்புகளை, ஆவிக்குரிய பயணத்திற்கான வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். நம்முடைய வாய்ப்புகளை நாம பேண்ட் பண்ணணும், நாம மறைச்சிடணும்னு நினைச்சீங்கன்னா கிழிய போறது. ஒரு சந்து கிழிக்கிறதுக்கு நீங்க யோசித்தீங்கன்னா, ஒரு 4 இன்ச்சு பேனரை கிழிக்க நீங்க யோசித்து நீங்க விட்டீங்கன்னா 40 அடி பேனர் அது கண்ணாமுனான்னு கிழிச்சிடும். உங்க வாழ்க்கையில ஒரு சில காரியங்கள் ஆண்டவருடைய காரியங்களுக்கான வாய்ப்பாக உண்டாக்காமல் இருந்தால், உங்களுடைய வளர்ச்சிகள், உங்களுடைய மேன்மைகள், உங்களுடைய படிப்புகள், உங்களுடைய பலத்தும், உங்களுடைய எல்லா திறமைகளிலும் ஆண்டவரை அடைவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும். நான் என்னால ஜெபமே பண்ண முடியல. ஏன்னா நான் இப்போ என்னுடைய கம்பெனியில நான் வந்து மேனேஜர் ஆயிட்டேன் பாஸ்டர். என்னால இப்போ இருக்கிறத சமாளிக்கவே முடியல, எனக்கு டைமே இல்லை. நான் இப்போ ஆண்டவரை தேட முடியாத அளவுக்கு நான் என்ன ஆயிட்டேன், இப்போ பிஸி ஆயிட்டேன். சில நேரங்களிலே சிலரோடு கூட உள்ள பயணத்துல இப்ப ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, ஆபிரகாமை அவருடைய குடும்பத்தாரை அழைக்கிறார். எதற்காக? கானானுக்காக. ஆரான்ல வந்து செட்டில் ஆயிட்டாங்க. ஆனா ஆபிரகாமுடைய இருதயம் ஆரானிலே செட்டில் ஆகல. அமர்த்தப்பட்டவர்கள் ஒருவேளை இலக்கின் பயணத்திலிருந்து விலகலாம். அமர்த்தப்படுகிறவர்கள் இலக்கின் பயணத்திலிருந்து விலகலாம். அமர்த்தப்பட்ட ஆரோன் ஒருவேளை தேவ சித்தத்திலிருந்து விலகலாம். ஆனால் அழைக்கப்பட்ட மோசே மரணம் நேடுகிறதா இருந்தாலும் ஆண்டவருடைய சித்தத்தில் இருந்து விலக முடியாது, விலகக்கூடாது. கர்த்தருக்கு நீங்கள் அழைக்கப்பட்டவர்களா அமர்த்தப்பட்டவர்களா என்பதை உங்களுடைய விசுவாச தீர்மானங்கள் மூலமாக வெளிப்படுத்துங்கள். நீங்க டைவர்ட் ஆகக்கூடாது. ஏதோ ஒன்று நடக்கல, அதனால நான் விசுவாசத்திலிருந்து வெளியே போயிடுவேன், அல்லது என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் மேல பிரச்சனை வருது, தேவைகளுக்கு மேல தேவை வருது, ஏதோ ஒரு நெருக்கடி, நான் நம்பின கிறிஸ்தவர்களை என்னை பாதித்து விட்டார்கள், யார் எனக்கு ஊழியத்துக்கு என்னை அழைத்தாரோ அவரே எனக்கு உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாரு, யார் என்னை கூட வந்து நில்லுன்னு சொன்னாரோ அவரே என்னை இப்ப தள்ளி விட்டாரு, அதனால நான் தள்ளி விட்டா மனுஷன் தானே தள்ளி விடுறான், தேவன் தள்ளிவிட மாட்டார். அப்படியானால் நான் என்னுடைய ஆவிக்குரிய பயணத்துல நான் எந்த தடைகளையும் ஒரு தடைகளாக பார்க்காமல் தடைகளை தள்ளிவிட்டு என் இலக்கை நோக்கி நான் பயணித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இப்ப கர்த்தர் ஆபிரகாம் கிட்ட வராரு. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய ஆமென் 1ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 12. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும், முதல்ல அவங்க விட்டது எது? மொத்த குடும்பமும் சேர்ந்து விட்டது, தேசத்தையும் இனத்தையும் விட்டாங்க. கல்தேய தேசத்தை விட்டார்கள். கல்தேய தேசத்திலிருந்து இனத்திலிருந்து இவங்க பிரிஞ்சுட்டாங்க. ஆனா இப்ப ஆபிரகாமை ஆண்டவர் பர்டிகுலரா அழைக்கும் பொழுது ஆண்டவர் எப்படி சொல்லி அழைக்கிறார்? நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் மட்டுமல்ல, உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நீ புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. உனக்கான அழைப்பின் இலக்கை நீங்க தான் தீர்மானிக்கணும். உங்களுடைய அழைப்பு என்பது ஒரு போதகருடைய அழைப்பு அல்ல. உங்களை அழைத்த கானானுக்கு வா, நான் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்திலே வந்து நீ இங்கே தங்கியிரு, இது உனக்கும் உன் சந்ததிகளுக்கும் என்றென்றைக்கு நான் இருக்கும்படிக்கு நான் கொடுத்த தேசம் என்று சொல்லுகிறாரு. அந்த அழைப்பு என்பது உனக்கானதா இருக்கணும். அழைப்பில் ஒத்து வராத குடும்பங்களோடு, அழைப்பில் ஒத்து வராத உறவுகளோடு, அழைப்பில் ஒத்து வராத நண்பனோடு, அழைப்பில் ஒத்து வராத சிநேகிதர்களோடு, அழைப்பில் ஒத்து வராத அங்காளி பங்காளிகளோடு போராடிட்டு அழைப்பை டேமேஜ் பண்ணக்கூடாது. மூத்தாருக்கு பிடிக்காது, மூத்தனாரு பிள்ளைங்களுக்கு பிடிக்காது, என் பேரனுக்கு பிடிக்காது, என் பேத்திக்கு பிடிக்காது, அவங்க ஊர்ல இருந்து வந்துட்டாங்கடா நாங்க சர்ச்சுக்கு வர முடியாது, அவங்க இருக்கும்போது நாங்க ஜெபம் பண்ண முடியாது, அவங்க இருந்துட்டாங்கடான்னு சொன்னா ஆராதனைக்கு வர முடியாது. அப்படிப்பட்ட குப்பைகளை உங்க வாழ்க்கையின் எல்லையில் இருந்து நீங்கள் அப்புறப்படுத்தாவிட்டால் உங்களுடைய அழைப்பின் இலக்கில் இருந்து நீங்கள் வீணாக போய்விடுவீர்கள். நான் அழைக்கப்பட்டிருக்கிற கானானுக்கு நேராக, நான் அழைக்கப்பட்டிருக்கிற பரலோகத்துக்கு நேராக நான் பயணம் பண்ண போகிறேன். ஒருவேளை குடும்பமா எல்லாரும் ஒரு கட்டத்துல குடும்பமா எல்லாரும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா அந்த பயணத்தை தொடங்கி இருப்பாங்க.
ஆனா ஆறான்ல வந்த உடனே கானான் மேல உள்ள ஆசை போயிடுச்சு. நம்ம எல்லாம் ஊழியக்காரர்களா இருந்தாலும் சரி, விசுவாசிகளா இருந்தாலும் சரி, விசுவாசத்தை தொடங்குகிற அந்த நாள்ல கணக்கு போட்டு பாருங்க. எதையோ வெறுத்து விட்டு தான் விசுவாசத்துக்குள்ள வந்தோம். எத்தனையோ சொந்த பந்தங்களை பகைத்து கொண்டுதான் விசுவாசத்துக்குள்ள வந்தோம். எத்தனையோ உலகத்தின் ஆசாபாசங்களை எல்லாம் குப்பை என்று எண்ணிதான் ரட்சிப்புக்குள்ளையும் ஞானஸ்தானத்துக்குள்ளையும் அபிஷேகத்துக்குள்ளையும் ஒப்பு கொடுத்தோம். ஒரு 5 வருஷம் ஆச்சு, ஒரு 10 வருஷம் ஆச்சு. நாம எவைகளையெல்லாம் துச்சமாக, எவைகளெல்லாம் அற்பமாக, எவைகளெல்லாம் நமக்கு பெரிய தேவையில்லைன்னு சொல்லி நாம உதறணுமோ அந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் இப்ப நம்ம போய் எவ்வளோ பேர் செட்டில் ஆயிட்டாங்க. மறுபடியும் எனக்கு புரியுதுன்றவங்க ஏதாவது புரியுதுங்களா? ஒரு விசுவாசி ஒருத்தர் பயங்கரமா பேசுவார். அவங்க அம்மா டெத் ஆயிட்டாங்க. கொல்லி சட்டி பிடிக்கிறது தெரியுமா? கிராமத்துல, நம்ம கிராமத்துல தானே இருக்கிறோம். நம்ம கிராமத்துல இருக்கிறோமா டவுன்ல இருக்கிறோமானே தெரியல. ஏன்னா மக்கள் டவுன்ல இருக்கிற மாதிரி வரீங்க, ஆனா நம்ம கிராமத்தில் இருக்கிறோம். ஏசு நல்லவர். நம்ம சபையை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏதோ வேலூர்ல, மெட்ராஸ்ல, பெங்களூர்ல சர்ச்சுக்கு போற மக்கள் மாதிரி இருக்கிறீங்க. எல்லாமே நல்லா நீட்டா, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். கவனிங்க, இந்த கொல்லி சட்டியை பிடிக்கணும். இவர் தாய்க்கு தலை புள்ளியா, தாய்க்கு என்ன புள்ளியா? சிலருக்குள்ள அந்த மாதிரி ஓடிட்டு இருக்குதோ. தாய்க்கு தலை புள்ள, அப்புறம் நடுப்புள்ள, இடைப்புள்ள. அவரை அதை பண்ண வேண்டியதெல்லாம் பண்ண அந்த மாதிரி பிடிக்க சொல்றாங்க. எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் அவர் அதை செய்கிறார். ஆனா அவர் வாய் வண்டலூர்ல இருந்து வடலூர் வள்ளலார்ன்றாங்களா, அது வரைக்கும் போவோம் அவருடைய வாய். நான் என்ன பெரிய பெந்தேகோஸ்தே சபையில வளர்ந்தது தெரியுமா? எங்க பாஸ்ட் யார் தெரியுமா? அந்த மெயின் பைபாஸுக்கு பக்கத்துல இவ்வளவு பெரிய சர்ச் இருக்குது தெரியுமா? அந்த சர்ச்சில் நான் எத்தனை வருஷமா அசிஸ்டண்டா இருந்தேன் தெரியுமா? சட்டி தூக்க சொல்றாங்க, மொட்டையை போட்டு மீசையை வச்சு சட்டியை தூக்க சொல்றாங்க. சட்டியை தூக்குற பாஸ்டர் உங்களுக்கு தெரியுமா? அங்காளி பங்காளி எல்லாம் பகைச்சிக்க வேண்டியதா இருக்கும். பகைச்சிட்டு தான் வாழணும். நான் என்னுடைய விசுவாசத்தை நான் மட்டும்தான் தீர்மானிக்கணும். என் விசுவாசத்தை கோச்சிக்கிற என் மனைவியோ, என் பிள்ளைகளோ, என் கணவனோ, என் பாஸ்டரோ, என் விசுவாசிகளோ, எனக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லுகிறவர்களோ தீர்மானிக்க கூடாது. என்னுடைய விசுவாசத்தின் அழைப்பிற்கான பயணத்தை நான் மட்டும்தான் தீர்மானிக்கணும். நான் கண்ணை மூடுனா இந்த தடை செய்கிறவன் நபருக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? நான் ஒருவேளை என்னுடைய அழைப்பின் இலக்கை நான் போய் அடையாமல் ஒருவேளை நான் மரித்தால் அதற்கான காரணத்தை யார்கிட்ட சொல்லி நான் தப்பிக்க முடியும்? லோத்தின் மனைவி நான் ஏன் திரும்பி பார்த்தேன் ஆண்டவரே, அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றேன். இந்த விளக்கத்துக்கு அப்புறம் நான் திரும்பி பார்த்தது சரியா தவறான்னு சொல்லி நீங்க சொல்லுங்க சொல்ல முடியுமா? அன்புக்குரிய சகோதரனே, அன்புக்குரிய சகோதரர்களே, திரளான வாலிப பிள்ளைகளே, வாலிப பையனே, நான் சொல்லுகிறேன், உன்னுடைய விசுவாசத்தை உன்னுடைய நண்பனோ, உன்னுடைய தகப்பனோ, உன்னுடைய தாயோ, உன்னுடைய பிள்ளைகளோ, உன்னுடைய சொந்தங்களோ, பந்தங்களோ, நேசிக்கிறவர்களோ யாருமே தீர்மானிக்க இடம் கொடுக்காதே. ஆபிரகாம் மைண்ட்ல செட் பண்ணாரு. ஆண்டவர் சொன்னாரு, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு அழகா என்ன பண்றாருன்னா வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறாரு. ஆதியாகம புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரைக்கும் அப்படி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மாறி மாறி வாசிக்கணும். ஒருத்தரே வாசிச்சு கூடாது, மாறி மாறி வாசிக்கணும். பைபிள இவ்வளோ வாலி பையன் உட்காந்து இருக்கிற, இவ்வளோ வாலி பொண்ணு உட்காந்து இருக்கிறீங்க, என்னமோ ஒருத்தர் 2 பேர் 4 பேர் 5 பேர் மட்டும் வாசிக்க கூடாது. ஒரு வசனத்தை ஒருத்தர் மாத்தி மாத்தி வாசிக்கணும். வாசிக்க பார்க்கலாம். சத்தமா வாசிங்க பிரதர். நீ காண்கிற அந்த பூமி முழுவதும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கு இருக்கும்படிக்கு கொடுத்து. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன பண்றாருன்னா 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரைக்கும் ஒரு வாக்கு கொடுக்கிறாரு. 17ஆம் வசனத்துல, நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டுமோ அம்மட்டும் நடந்து தெரியாது உனக்கு தருவேன். எகிப்தின் நைல் நதி தொடங்கி ஐபிராத்து நதி வரைக்கும் உள்ள தேசத்தை இடத்தை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்றாரு.
அப்படியானால் இன்றைக்கு இஸ்ரேல் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இன்றைக்கு இஸ்ரேல் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த கானான் தேசம் என்பது ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேசம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. வேதம் வரலாற்று பூர்வமானது. வேதம் வரலாற்றின் ஆதாரங்களை மையமாய் கொண்டது. இந்த உலகத்தின் எந்த மதங்களும் வரலாற்றை மையப்படுத்தி உலக தெளிவாக போதிக்கிறதே இல்லை. சத்திய வேதம் கொடுத்த சரித்திர தேவனுக்கு ஸ்தோத்திரம், சத்திய ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு. 7ஆம் அதிகாரம், அதாவது அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, ஒரு கைப்பிடி நிலத்தை ஆகிலும் அவனுக்கு சொந்தமா இல்லாத இருந்த பொழுது, வாசிங்க வேகமா, வேற இந்த சென்ட்ரல் இருக்கிற குரூப் வாசிங்க பார்க்கலாம். வேற யாருன்னா வாசிங்க, வாசித்தவங்களே வாசிக்காதீங்க, வாசிமா சத்தமா வாசிக்கணும். இதுல ஒரு அடி நிலத்தை ஆகிலும் அவனுடைய, அதாவது ஆபிரகாமுக்கு ஒரு அடி நிலம் கூட கானானிலே சொந்தமா இல்லாத இருந்த பொழுது, இஸ்ரவேல் தேசத்துல சொந்தமா இல்லாத இருந்த பொழுது, எகிப்தின் நைல் நதி தொடங்கி ஐபிராத்து நதி வரைக்கும் உள்ள தேசங்களை தேவன் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார், கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினார். அப்படியானால் நல்லா புரிந்து கொள்ளுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அழைப்பிற்கு கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதத்தின் கதவுகள் திறக்கப்படும். அழைப்பிற்கு நீங்கள் கீழ்ப்படிய தொடங்கினால் ஆசீர்வாதத்தின் வாசல்களை தேவன் உங்களுக்கு திறந்து கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். இப்ப ஆபிரகாம் எங்க வந்துட்டாருங்க? இப்ப நம்ம எங்க இருந்து பார்த்துட்டு வரோம்? ஃப்ரம் காட் இருந்து பார்த்துட்டு வரோம். அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்துட்டோம். இப்போ மனிதர்களை படைத்த நோக்கத்தை தாண்டி, ஆதாம் தோத்து போனதை தாண்டி, ஆபிரகாமை தேவன் தேர்ந்தெடுத்ததை இப்போ நாம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, ஒரு பர்டிகுலர் தேசத்தை வாக்கு பண்ணுகிறார். அந்த பர்டிகுலர் தேசத்தை, குறிப்பிட்ட ஒரு தேசத்தை வாக்கு பண்ணி, அந்த இடத்தை தேவன் ஏதேனாக மாற்றி, அதன் மூலமாக யூதர்கள் ரட்சிப்பு யூதர்கள் வழியாக உலகம் முழுவதுக்கு பரவ வேண்டும் என்று விரும்பினான். ஆகவேதான் நம்முடைய கர்த்தரும் அந்த கோத்திரத்திலே பிறந்தார். அது பிரசித்தமாயிருக்கிறது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூதா கோத்திரத்தில் பிறந்தார் என்பது பிரசித்தமாயிருக்கிறது. அப்படியானால் இயேசு கிறிஸ்து யூதர்களில் பிறப்பார் என்பதை வேதாகமும் பல 100 வருஷத்துக்கு முன்பாகவே தீர்க்கதரிசிகள் மூலமாக முன்னறிவித்திருக்கிறது. அப்படியானால் நல்லா புரிந்து கொள்ளுங்க. அதனால்தான் புதிய ஏற்பாட்டை தொடங்கும் பொழுது மத்தேயு 1:1 எப்படி வாசிக்கிறேன்னா, ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. அப்படியானா இயேசு ஒருத்தர் சொன்னாரு, இந்தாங்க பைபிள் தப்பா இருக்குது, என்னங்க தப்பா இருக்குது, நாம தான் நிக்கிறன வைராக்கியமா. இந்த வேதத்தை தவறு என்று ஒருவர் நிரூபித்தால் நம்முடைய சபையின் மொத்தத்தை அவங்களை எழுதி குத்தலாம். கர்த்தருக்கு நானும் என் குடும்பத்தாரும் அவர்களுக்கு அடிமை என்று அக்ரிமெண்ட் எழுதி கொடுக்கிறோம். வேதத்தை யாராவது பொய் நிரூபிச்சா. நாங்க ஆபிரகாமுக்கும் குமாரன் தாவீதுக்கும் குமாரன் போட்டிருக்குதே. அப்பா, அந்த கோத்திரத்திலே அந்த வம்சத்திலே வருகிறவர்கள் என்று அர்த்தம். இது கூட தெரியாம கேள்வி கேட்கிற வந்து கர்த்தருக்கு அந்த கோத்திரத்திலே வந்தவர்கள் அர்த்தம். ஆபிரகாமின் வழியில் வந்த, தாவீதின் வழியில் வந்த, அந்த வரிசையில வரக்கூடிய கோத்திரங்களின் அந்த பெற்றோர்களின் வழியிலே வந்தவர் என்று அர்த்தம். சரி, இப்ப நம்ம பாயிண்ட்டுக்கு வந்துடலாம். ஆபிரகாமின் சந்ததியார் என்னவா இருப்பாங்க? இப்ப நம்ம அவங்க கானானுக்கு வந்துட்டாங்களா? ஆனா 15ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்தை வாசிங்க, 13-14 வாசிங்க. ஆபிரகாமின் சந்ததி என்னவாகிறாங்க? ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தங்களுடைய அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நிச்சயமாய் அறிய கடவாய். நல்ல கவனிங்க. இப்போ அவர்கள் எங்க வந்துட்டாங்க? கானான்ல வந்துட்டாங்க. கானான்ல வந்து ஏத்தியர், எமோரியர், கிர்காசியர், பெலிஸ்தியர், அமலேக்கியர், ஈவியர், பலவிதமான அந்நிய ஜாதிகளை துரத்தி விட்டு அங்கே அவர்கள் குடியேறி அவர்கள் அங்கே செழிப்பா வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா இப்போ ஆபிரகாம் ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமுடைய சில தவறுகள் நிமித்தமா ஆண்டவர் சொல்றாரு, எப்பா உன் சந்ததியார் என்ன பண்ண போறாங்க? அந்நிய தேசத்துல போய் அடிமையா இருக்க போறாங்க. 400 வருஷம் அடிமையா இருக்க போறாங்க. அப்படி அவர்கள் அடிமையா இருக்கிற அந்த தேசத்திலிருந்து
430 வருஷத்துக்கு அப்புறமா நான் அவர்களை என்ன பண்ண போறேன்? அப்போஸ்தலர் 7:6 வாசிங்க. அப்போஸ்தலர் 7:6 வாசிங்க. அந்தபடி தேவன் அவனை நோக்கி, உன் சந்ததியார் அந்நிய தேசத்தில் சஞ்சரிப்பார்கள். அத்தேசத்தார் அவர்களை அடிமைகளாக்கி 400 வருஷம் துன்பப்படுவார்கள். கரெக்டா வாசிக்கணும். அப்படியானால் நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஆபிரகாமின் விசுவாசத்தினால் அநேக ஆசீர்வாதங்கள் வந்திருக்கிறது. ஆபிரகாமுடைய சின்ன சின்ன கீழ்ப்படியாமையினால் சில ஆசீர்வாத குறைவுகளும் வந்திருக்கிறது. நான் சொல்றேன், ரட்சிக்கப்பட்ட தேவ மனுஷனே, ரட்சிக்கப்பட்ட தேவ மனுஷியே, உங்கள் சந்ததிகளுக்கு நீங்கள் ஆசீர்வாதங்களையும் ஐஸ்வர்யங்களையும் சேர்த்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். நல்லது. உங்கள் சந்ததிகள் பாசான் தேசத்து கன்றுகளாய் இருக்க வேண்டும். நல்லது. நோய் இல்லாத, பாவம் இல்லாத, சாபம் இல்லாத ஒரு ஆசீர்வாதமான ஒரு குடும்பமாய் உங்களுடைய தலைமுறைகள் இருக்கணும். நல்லது. அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆவிக்குரிய காரியத்துல நாம விசுவாசத்துல நாம தேவனுக்கு அடுத்த அந்த தெய்வீக குணங்களில வளர்ந்து வருகிற அதே நேரத்துல எதனாலையாவது நாம ஆண்டவரை துக்கப்படுத்திடுறோமான்னு செக் பண்ணணும். தாவீது சொல்றார், வேதனைப்படுத்துகிற வழி என்னத்துல உண்டோ என்று நீர் என்னை ஆராய்ந்து. நம்மை நாமே நிதானிப்பது என்பது திருவிருந்து நேரத்துல வந்து ஒரு சுத்திகரிப்பு ஜெபம் வச்சிருது இல்ல. அது ஒன்றும் தப்பு இல்லை, நல்லது. ஒரு 3 நாள் சுத்திகரிப்பு ஜெபம் வைப்பது ஒன்றும் தவறில்லை, அல்லது ஒரு நாளாவது சுத்திகரிப்பு ஜெபம் தவறல்ல. ஆனால் ஜான் வெஸ்லி ஐயா கிட்ட வந்து ஒரு நிருபர் கேட்கிறாரு, நாளைக்கு 9 மணிக்கு இயேசு கிறிஸ்து வந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? நாளைக்கு 9 மணிக்கு இயேசு வரப்போறாருன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அவர் சொன்னாராம், நான் என் கார்டன்ல தண்ணி பிடிச்சிட்டு இருப்பேன். என்ன ஐயா சொல்றீங்க? அப்ப இயேசுவின் வருகைக்காக ஏதோ ஒரு நேரத்தை வச்சு நான் ஆயத்தப்படல, எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கிறேன். ஏதோ ஒரு நேரத்துல இயேசு வரப்போகிறார் என்று எனக்கு தெரிஞ்சா பரவாயில்ல, அந்த நேரத்துல ஆயத்தப்படலாம். அவர் எப்போ வருவாருன்னு தெரியாத பொழுது எப்பவுமே ஆயத்தமா இருப்போதான் கரெக்டா இருக்கும். புரிஞ்சவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி இன்னொரு முறை சத்தமா. அப்படியானால் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நம்முடைய சந்ததிகளுக்கு நாம் சேர்த்து வைக்கிற மிகப்பெரிய புண்ணியம், மிகப்பெரிய பொக்கிஷம், மிகப்பெரிய ஆசீர்வாதம் வெறும் எழுத்தின்படியானதாக மாத்திரம் இருக்கக்கூடாது, ஆவிக்குரியதாக இருக்கணும். அந்த ஆவிக்குரியதிலேயே ஏதாவது குறைவு காணப்படுமானால் முதலாவது நம்முடைய சந்ததிகள் மாறுவதற்கு முன்பாக, நம்முடைய பிள்ளைகள் மாற வேண்டும் என்று நாம் நினைக்கிற காரியங்களுக்கு முன்பாக நாம் மாறி காட்டுவோம். பிள்ளைகள் ஜெபம் பண்ணலன்னா ஜெபம் பண்ணலன்றியும் கரெக்ட், நாம ஜெபம் பண்ணலன்னா இருக்கிறீங்களா? சரித்திரம் சார்ந்த செய்தியாகத்தான் உங்களுக்கு இது வந்து சேருதா இல்லையா? இல்ல பைபிள் ஸ்டடி மாதிரி இருக்குது பாஸ்டர், இல்ல பாஸ்டர் பிரசங்க மாதிரி இருக்குது, இல்ல பாஸ்டர் இது பிரசங்கமும் பைபிள் ஸ்டடியும் சேர்ந்த மாதிரி இருக்குதுன்றவங்க அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல உண்மையாவே உங்களுக்கு புரியலன்னா அல்லேலியா சொல்லாதீங்க, பாவம் பயப்படாதீங்க. நான் பெரிய பெரிய படிப்பு படிச்சவங்க, டீச்சருங்க, பெரிய பெரிய வேலை செய்யறவங்களாம் வரீங்க, ஒன்றும் உங்களுக்கு இருதயம் கலங்காது இருப்பதாக. இன்னும் இந்த கிராமத்தில் இருக்கிறவங்கள பேசுற மாதிரி நம்மள பேசுறாரு இல்லை அப்படி நீங்க நினைச்சுக்காதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்பா நீங்க அப்பப்போ எங்களை ஏதோ ஒன்று சொல்றீங்க, சந்தோஷமா இருக்குது. அது சந்தோஷமா இருக்குதுன்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி எங்களை போட்டு மறுபடியும் நீங்க திட்டுறீங்க. நான் திட்டுறேனா? இது திட்டுறதா? இல்லை. நம்ம வாழ்க்கையிலே நம் ஆவிக்குரிய காரியங்களிலே நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு முன்மாதிரியாய் காட்டணும்ன்ற நினைக்கிற விஷயங்கள்ல ஒரு பெரிய பரிசுத்தவான் சொன்னாரு, நான் ஒரு காரியத்தை மாறுங்க மாறுங்க மாறுங்கன்னு சொல்லிட்டே இருந்தேன், என் பிள்ளைங்க வாழ்க்கையில மாற்றமே தெரியல. அப்புறமா தான் ஒரு முறை ஆண்டவர் என்கிட்ட சொன்னாரு, எப்பா நீ மாறுங்கன்னு சொல்ற விஷயத்துல நீயே மாறாம இருக்கிற. அப்போ நான் என்னை மாற்றின பொழுது என் பிள்ளைகளை நான் ரொம்ப பெருசா மாறுங்கன்னு சொல்லல, அவங்கள மாறிட்டாங்க. அன்பான பிள்ளைகளை பெற்ற புண்ணியவான்களே, புண்ணியவதிகளே, நாம எதை மாறணும்னு நாம விரும்புறோமோ அதை முதல்ல நாம மாறத்துக்கு முயற்சி எடுப்போமானால் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் செய்கிற மிகப்பெரிய புண்ணியம் அதுதான். ஆமென். இருக்கிறீங்களா? இப்போ அவர்கள் என்ன பண்றாங்கடான்னா, எகிப்துக்கு அடிமைகளாக, அதாவது இந்த வரலாறுலாம் உங்களுக்கு தெரியும்,
அதாவது ஆபிரகாமிலிருந்து ஈசாக்கு வராரு, ஈசாக்கிலிருந்து யாக்கோபு வராரு, யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள். அந்த 12 பிள்ளைகளை ஒருவராகிய யோசேப்பு அவர்கள் சகோதரர்களாலே எகிப்துக்கு விற்று போடப்படுகிறார். எகிப்திலே போய் அவர் போர்த்திபாரின் வீட்டிலே இருந்து குற்றஞ்சாட்டப்பட்டு அவர் சிறைச்சாலைக்கு போய் அங்கே ஒரு சொப்பனங்கள் கண்டு அந்த சொப்பனங்களுக்கான பதிலை கொடுத்து, பார்வோனுக்கு ஒரு சொப்பனம் வந்து அந்த சொப்பனத்துக்கான பதிலை கொடுப்பதற்காக யோசேப்பு அழைக்கப்பட்டு, யோசேப்பை பார்வோன் மூலமாக கர்த்தர் எகிப்தின் 2வது ஸ்தானத்துக்கு கொண்டு வருகிறார். அப்ப யோசேப்பின் மூலமாக இந்த யாக்கோபும் யாக்கோபுடைய சகோதரர்களும் எகிப்துக்கு அழைக்கப்படுகிறார்கள். எகிப்திலே வந்து அவர்கள் 430 வருஷம் பழுகி பெருகி செழித்து கொழுத்து அவர்கள் எங்கும் நிறைந்து விடுகிறார்கள். இது நம்ம வரலாறு வேதத்திலிருந்து அறிந்திருக்கிறோம். இது வரலாறும் இருக்குது, இதுக்கு வேதமும் சப்போர்ட் ஆயிருக்குது. இப்போ யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் வேகமா வாசிக்கணும். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனங்கள். குறித்துக் கொள்ளுங்க. எனக்கு ஏன்னா இது ஒரு தொடர்பதன்றதால ரொம்ப நான் வேகமா போக விரும்புறேன். குறித்துக் கொள்ளுங்க. அதாவது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 430 வருஷம் இந்த ஜனங்கள் எகிப்திலே அவர்கள் இருந்த பின்பு கர்த்தர் மோசேயின் தலைமையில அவர்களை, இன்னைக்கு பாருங்க, வேதம் சொல்லுகிற அந்த கல்தேயர் தேசமாகிய ஈராக்கும் இன்னைக்கு இருக்குது. வேதம் சொல்லுகிற அந்த பாபேல் என்கின்ற ஈரானும் இன்னைக்கு இருக்குது. வேதம் சொல்லுகிற அந்த கானான் என்கின்ற இஸ்ரவேலும் இன்னைக்கு இருக்குது. வேதம் சொல்லுகின்ற எகிப்தும் இன்னைக்கு இருக்குது. அப்படியானால் வேதம் கற்பனையில உருவான சித்திரமோ அல்ல, மாறாக சரித்திரம். இந்த உலகத்தின் வரலாற்றை மெய்ப்பிக்கிறதும் இந்த உலகத்தின் வரலாறால் மெய்ப்பிக்கப்படுகிறதும் பரிசுத்த வேதாகமம் ஒன்று மட்டுமே. இருக்கிறீங்களா? அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, எகிப்திலிருந்து இப்போ 430 வருஷத்துக்கு அப்புறமா கானானில், அதாவது எகிப்திலிருந்து மறுபடியும் அகைன் எங்க வராங்க? வாக்கு, அதாவது நாம திசை மாறி திரிந்தாலும் ஒரு 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 சாங் இது, ஆக்சுவலா ஒரு சினிமா சாங் இது. அதுக்காக பாஸ்டரும் சினிமா பாட்டு பாடுறாருன்னு சொல்லிடாதீங்க. எங்க பாஸ்டர் கூட சினிமா பாட்டு பாடுறாருன்னு சொல்லிடாதீங்க. ஏசு நல்லவர். சில நல்ல கருத்துக்கள் இருந்தால் அதை ஒரு கருத்தா நம்ம ஒரு சில நேரங்களை உதாரணமா எடுக்கலாம், அவனும் தப்பு கிடையாது. ஒரு கூட்டு பறவையில் திசை தேடி எங்க திரிந்தாலும் அதனுடைய கவனம் மறுபடியும் மாலையில் எங்க வந்துடணும்? அந்த கூட்டுக்குள்ள வந்துடணும். அப்படியானால் அழைக்கப்பட்ட கானானுக்கு நேராக நீங்க எகிப்தில் இருக்கலாம், பாபிலோன்ல இருக்கலாம், நீங்க ஒருவேளை வேற ஏதாவது நாடுகள்ல, பெலிஸ்திய நாடுகள்ல நீங்கள் அடிமையா போயிருக்கலாம், ஒருவேளை நீங்க பெங்களூர் போலாம், மெட்ராஸ் போலாம், நீங்க ஒருவேளை கல்வி நிமித்தமாக நீங்க யூகே போலாம், இல்லையா துபாய் போலாம், சார்ஜா போலாம், பல தேசங்களுக்கு போகலாம், பல மாவட்டங்களுக்கு போகலாம், பல பட்டணங்களுக்கு, பெரும் நகரங்களுக்கு நீங்க போகலாம். ஆனால் உங்களுடைய போக்கஸ் எல்லாம் தாய் வீட்டின் மீது இருக்கணும். தேவன் நம்மை எங்கே இருந்து பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்த திட்டம் வைத்திருக்கிறாரோ, எந்த சபை நமக்கான உறுப்பினர் சபையாக, எந்த சபையை நாம் ஒரு மெம்பர்ஷிப் சபையாக, எந்த சபையை நாம் தகப்பனுடைய சபையாக, எந்த சபை நம்முடைய நன்மை தீமையில பங்கு கொள்ளுகிற சபையாக நாம் கருதுகிறோமோ, அந்த சபைகளுக்கு நேராக நம்முடைய கவனங்கள் திருப்பப்படணும். எனக்கு புரிதுன்றவங்க மாத்திரம் கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு பட்டணத்தை தாண்டி, இது எல்லையை தாண்டி, இந்த தேவிகாபுரத்தை, இந்த ஆர்னி, இந்த திருவண்ணாமலை, இந்த வேலூரை தாண்டின உடனே கண்ணு மறைஞ்சிடக்கூடாது. ஸ்தோத்திரம். வந்து பாருங்கள், பெங்களூர்ல எவ்வளவு பெரிய சபை. பெங்களூர்ல இருக்கிற அந்த பாஸ்டர் வந்து தேவிகாபுரத்திலயோ அல்லது திருவண்ணாமலையிலயோ ஒரு வருஷம் ஊழியம் செஞ்சுட்டு பார்த்துட்டு அப்புறமா ரிசல்ட் சொல்ல சொல்லு. நான் பேசுறது புரியுதுங்களா? அவங்க எவ்வளவு பெரிய மைக் இருக்குது தெரியுமா? எவ்வளவு பெரிய ஆம்பிளிஃபையர் இருக்கு தெரியுமா? எவ்வளவு பெரிய சிஸ்டம். இந்த 200 பேர் மக்களை கொண்டு, இந்த 220 பேர் மக்களை கொண்டு, இந்த கிராமத்தில் இருக்கிற இந்த மக்களை கொண்டு ஏறக்குறைய 40 அடி அகலமும் 100 அடி நீளமும் உள்ள ஒரு சபையை கட்டி இருக்கிறோம்னா, அந்த கணக்கின்படி போய் அவங்க கிட்ட பேசுங்க. அந்த பாஸ்டர் கிட்ட சொல்லுங்க,
கூலி வேலை செய்யக்கூடிய சாதாரணமான மக்களை கொண்டு ஒரு மனுஷன் கிராமத்துல ஏறக்குறைய 4000 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு மோல்டு சர்ச்சை கட்டி இருக்கிறார் சொல்லுங்க. அந்த பாஸ்டர் கிட்ட எழுந்து நின்னு கேட்பாரு, யாரு அந்த பாஸ்டர்? 10,000 பேர் வரக்கூடிய 5,000 எம்ப்ளாய்டு இருக்கக்கூடிய ஒரு மாசத்துக்கு 4-5 கோடி வருமானம் வரக்கூடிய ஒரு போதகர் 100 கோடி சபை கட்டுறாரு பிரம்மாண்டம் அல்ல. 50, 100, 500, 1000, 2000, 3000 ரொம்ப ஹையஸ்ட் 5000க்கு மேல கொடுக்க முடியாத ஒரு ஜனக்கூட்டங்கள் வருகிற ஒரு கூட்டத்தில் நடுவில் ஒரு கிராமத்தில் உட்கார்ந்து கொண்டு 80 லட்சம் ரூபாய் ஒரு சபை கட்டுறான்றதுதான் பிரம்மாண்டம். நாங்க இந்த பிரம்மாண்டத்தை ஒத்துக்கொள்றோம் மட்டும் இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். சிலர் வெளியே போயிட்டு அது என்னமோ தங்க மாறியும். ஒரு முறை பாஸ் தாமஸ்ராஜ் ஐயா ஒரு அற்புதமான ஒரு கேள்வி கேட்டார். பிரைவேட் ஸ்கூல்ல ஒர்க் பண்றவங்க அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்றாங்களா, கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒர்க் பண்ற டீச்சருங்க அதிகமா ஹார்ட் ஒர்க் பண்றாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல. அப்போ நிறைய பேர் பிரைவேட் டீச்சர்ஸ்ங்களை சொன்னாங்க. பிரைவேட்ல வேலை செய்யற டீச்சருங்க தான் அதிகமா ஒர்க் பண்றாங்க எப்படின்னு கேட்டாரு. அவங்க பாருங்க 95% எடுக்கிறாங்க, 96%, 99%, சில ஸ்கூல்ல சென்டம். ஆனா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பசங்க அதிகபட்சமாக 80%, 75% தான் எடுக்கிறாங்க. அதனால அப்படின்னாங்க. அப்ப அவர் சொன்னாரு, உங்களுடைய பதில் தவறானது. ஏன் அப்படின்னா, பிரைவேட்ல யாருங்க பசங்களை சேர்க்கிறோம்? யார் பிரைவேட்ல சேர்க்கிறாங்க? ஓரளவுக்காவது கல்வியறி உள்ள பெற்றோர் தான் பிரைவேட்ல சேர்க்கிறாங்க. அப்படியே பிரைவேட்ல சேர்த்தாலும் அவங்களுக்கு அடிஷனலா டியூஷனு அது இது நொட்டு நொசுன்னு என்னன்னாலும் வசதி எல்லாம் கட்டமைப்பு உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. ஆனா கவர்மெண்ட் ஸ்கூல்ல யார் பசங்களை சேர்க்கிறோம்? படிப்பதற்கு பெரிய வாய்ப்புகள் அதிகபட்சமா இல்லாத பிள்ளைகள் பெற்றோர் தான் பிள்ளைகளை கொண்டு போய் கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய பிள்ளைகளையும் ஒரு 80% மார்க் எடுக்க வைக்கிறதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்றாங்க பத்தியா. அதனால கவர்மெண்ட் ஸ்கூல்ல வேலை செய்யற டீச்சருங்க தான் அதிகமா ஹார்ட் ஒர்க் பண்றாங்கன்னு சொன்னாரு. ஒரு நகரத்துல ஆயிரக்கணக்கான விசுவாசிகள் பத்தி எரிந்து கொண்டிருக்கிற ஒரு இடத்துல, அதாவது 100 கட்டை எரிந்து கொண்டிருக்கிற ஒரு இடத்துல ஒரு 4 பச்சை கட்டையை போட்டா அந்த 100 கட்டை ஒண்ணு அணைஞ்சிராது. 100 கட்டைகள் பத்தி எரிகிற ஒரு இடத்துல ஒரு 10 பச்சை கட்டையை போட்டீங்கன்னா அந்த 10 பச்சை கட்டையும் சேர்ந்து எரியும். ஆனா 10 பச்சை கட்டை இருக்கிற இடத்துல ஒரே காஞ்ச கட்டையை வச்சுட்டு நீங்க அதை எரிய வைக்கிறீங்க பத்தியா, அதுதான் திறமைசாலி, அதுதான் உண்மையான அர்ப்பண அபிஷேகம். வசதிகளும் வாய்ப்புகளும் இருக்கக்கூடிய இடத்துல பெரிய பெரிய ஊழியர்கள் பெரிய பெரிய பிரம்மாண்ட கூட்டங்களை நடத்தி பெரிய பெரிய ஆராதனைகளை, பெரிய பெரிய அபிஷேக முகாம்களை, பெரிய பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிற ஒரு இடத்திலிருந்து ஒரு கூட்டம் 500 பேர் உள்ள ஒரு சபையை உருவாக்கி விட்டோம் என்று மார்த்தட்டிக் கொள்வது அல்ல பெருசு. வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்கிற கிராமத்திலும் 200க்கு மேற்பட்ட ஒரு மக்கள் கூட்டத்தை இங்க கூட்டுகிறோம் ஒரு சபைன்னு சொன்னா அதுதான் மேன்மை. எனக்கு புரிஞ்சுதுன்றவங்க இந்த சத்தம் பத்தலையே. நான் சொல்லுகிறேன், நீங்கள் எங்கே வாழ்கிறீர்கள் என்பதை பற்றி சிந்திக்க கூடாது, எங்கே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். அப்படியானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் நம்முடைய எல்லைகளை கடந்து போனாலும் நமக்கு தேவன் குறித்திருக்கிற அந்த எல்லையிலே கானானை நோக்கி, இவர்கள் எகிப்திலிருந்து முதலாவது அவர்கள் கல்தேயர் தேசத்திலிருந்து அழைக்கப்பட்டார்கள் கானானுக்கு தான். அவர்கள் மறுபடியும் எகிப்திலிருந்து அழைக்கப்பட்டார்கள் கானானுக்கு தான். நீங்கள் எங்கே போனாலும் நீங்கள் அழைக்கப்பட்டிருப்பது கானான் என்பதை மறந்துவிடக் கூடாது. உலக பிரகாரமாக கானான் என்றால் அது தேவனுடைய சபையாகிய வீட்டை நீங்கள் அடையாளப்படுத்திக் கொள்ளணும். ஆவிக்குரிய நிலைமையில கானான் என்றால் அது பரலோக ராஜ்யம் என்பதை நீங்கள் அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் மிக பாதுகாப்பாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று உணர்கிற இடமாக சபை இருக்கணும். பிள்ளைகளுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு லீவ் விடுறாங்க. உங்க நேரங்களை சும்மா தேவையில்லாம அந்த ஊருக்கு போன, இந்த ஊருக்கு போன, என்னார் கூப்பிட்டாங்க போனோம்னு சொல்லிட்டு நேரத்தை வீணாக்காமல் கர்த்தர் உங்களுக்கு நியமித்திருக்கிற அந்த தரிசனத்தில், அந்த ஊழியத்தில் பங்கெடுத்து அந்த ஊழியங்களோடு சேர்ந்து எப்படியாவது பயணிக்க முடியுமான்னு நீங்க அப்படி பயணித்தீங்கன்னா, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வாலிபர்களாம் அல்லது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வாலிபர் பையன்களும் பொண்ணுங்களும் லீவ் விட்டாங்கன்னா அவங்க ஊழியங்களோடு சேர்ந்து டிராக்ஸ் கொடுக்கறதுலயும் ஜெபம் பண்றதுலயும் ஆவிக்குரிய காரியங்களிலும் தங்க நேரத்தை விட்டாங்க. ஆகவேதான் இன்றைக்கு ஊழியத்தில் இருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஊழியத்துக்கு வந்தவங்களா இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு லீவ் விட்டா போதும்,
வீட்டுக்குள்ள பொண்ணு இருக்குதானே தெரியல, வீட்டுக்குள்ள பையன் இருக்கிறானே தெரியல. இருக்கிறான், எங்க இருக்கான்? ஒரு மூலையில இருக்கிறான். ஏய், பாஸ்டர் ஒரு கிராமத்துக்கு ஊழியத்துக்கு போன்னு சொல்றாருப்பா. ஐயா போன் வந்துட்டா நான் பேச மாட்டேன், நீ யாராவது கிட்ட பேச. போன் பேசினாவே அந்த ஆளு எதையாவது ஒண்ணு சொல்லுவாரு. இங்க வாணுவாரு, அங்க போனுவாரு. ஏதா சும்மா இருக்கிறியாப்பா? ஏமா சும்மா இருக்கிறியா? ஹோம் ஒர்க் இருக்குது ஐயா, ஏதோ ஒண்ணு சொல்லி விட்டுருவோம். ஆமான்னு சொல்லிட்டுமாண்ணா, இந்த இந்த ஏரியாவில் இந்த மரம், இந்த கார்டன்ல கொஞ்சம் புல் இருக்குது தம்பி, கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தியா வந்தியா நல்லா இருக்கும். இருக்கு. ஹோம் ஒர்க் இருக்குது. படிப்பை சொல்லிட்டுமானா பாஸ் ஆஃப் ஆயிடுறாரு. படிப்பை சொல்லிட்டு அப்பா அம்மாவுக்கு ஆஃப் ஆயிடுவாங்க. ஒரு பக்கத்து பேப்பரை எழுதுறதுக்கு 2 வாரமாயா? டேய், ஹோம் ஒர்க் நீ அந்த ஹோம் ஒர்க்க கொஞ்சம் நான் பார்க்கட்டுமா? அதுதான் ஹோம் ஒர்க்க. ஏன்னா இந்த 2 பக்கத்தை எழுதுறதுக்கான 2 வாரம் எடுத்துக்கின. நான் சொல்லுகிறேன், நீங்கள் எங்கே பயணித்தாலும், நீங்கள் எவ்விதமான ஆசீர்வாதங்களுக்குள்ளே நீங்கள் ஒருவேளை கொண்டு போகப்பட்டாலும், நீங்கள் எவ்விதமான வளர்ச்சிக்குள்ளே, நீங்கள் எவ்விதமான புகழ்ச்சிக்குள்ளே, நீங்கள் எவ்விதமான மனிதர்களுடைய உயர்வுக்குள்ளே கொண்டு போகப்பட்டாலும், தகப்பன் வீடாகிய கானானின் மேலே கவனத்தை வைக்க வேண்டும். எனக்கு புரிதுன்றவங்க, உலக பிரகாரமான தாய் தகப்பனோடு இருக்கிற தொடர்பை விட ஆவிக்குரிய தாய் தகப்பனோடு அதிக தொடர்பு இருக்கணும். உலக பிரகாரமான தாய் தகப்பன் உனக்கு உணவை கொடுப்பார்கள், உடைய கொடுப்பார்கள், உறைவிடத்தை கொடுப்பார்கள், உனக்கு படிக்க உதவி செய்வார்கள், நீ ஒரு ஆளாவதற்கு, ஒரு நபராவதற்கு உதவி செய்வார்கள், தவறே அல்ல, நல்லது. ஆனால் ஆவிக்குரிய தாய் தகப்பன் அதை தாண்டி உன் ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா இருக்குதான்னு யோசிப்பாங்க. உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ வளர்ந்திருக்கிறியான்னு யோசிப்பாங்க. நீ போயிருக்கிற இடத்துல இருந்து நீ கற்றுக்கொண்டு போனவைகளை நீ கடைபிடித்திருக்கிறாயா, அல்லது அங்க கற்றுக் கொடுத்திருக்கிற தேவையில்லாத விஷயத்தை மண்டல ஏற்றிருக்கிறாயா என்பதை யோசித்து பார்ப்பார்கள். சில பிள்ளைகள் இங்கிருந்து வெளியே போன உடனே அவர்களுடைய அந்த அந்த அலங்காரங்களே மாறி அப்படியே அலங்காரங்களே மாறிடும். நம்ம சபையில நகையே போடாத ஒரு பொண்ணு, நகையே போடாது, பிறந்த நாளுன்னு நகை போட்டதில்ல. திடீர்னு போன வாரம் பார்க்குறேன் காதுல கம்பல் போட்டுங்குது. அப்போ பாஸ்டர் நகை போடக்கூடாதுன்னு சொல்ல வரீங்களா? தனிப்பட்ட முறையில் என்ன கேட்டீங்கன்னா போடாதீங்க. இல்ல, ஆண்டு அருள்நாதர் சொன்னாதான் கேட்போன்னு சொன்னா போட்டுக்குங்க. பாஸ்டர் நீங்க சொல்றதை நான் கேட்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் சொல்லுகிறேன், நீங்க பெரிய ஆளுன்னு சொல்றவங்களே நகை போட்டுக்கிறாங்களே, எல்லாத்துலயும் பெரிய ஆளுன்னு சொன்னா ஊர்கா மாதிரி தான் சில ஊழியர்களை நீங்க ஊர்கா மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். எந்த நேரத்துக்கு ஊர்காவே வச்சு 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 சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோ, அப்புறம் ஐசியூல அட்மிட் பண்ண வேண்டியதுதான். சில தேவைப்படுற இடத்துக்கு நீங்க அப்படி தொட்டுக்கணும். சபையை தான் நீங்கள் உணவை போல பார்க்க வேண்டும். உங்களுக்கென்று தேவன் கொடுத்திருக்கிற ஊழியக்காரனை தான் நீங்க உணவை போல பார்க்க வேண்டும். ஊர்கா மாதிரி எப்பயோ ஒரு முறை வந்து போற ஊழியக்காரங்க, எப்பயோ ஒரு முறை பாக்குற டிவி, எப்பயோ ஒரு முறை படிக்கிற பத்திரிகை, எங்கிருந்தோ ஒருத்தர் சொல்ற விளக்கத்தை எல்லாம் கேட்டுக்கணும். எங்களுக்கு அது கொடுத்தா வசனம், இது கொடுத்தா வசனம். நான் வசனம் இல்லைன்னே சொல்லலையே. நீங்கள் நகை போட்டாலும் திருவிருந்தெடுங்கோ, நகை போடாவிட்டாலும் திருவிருந்தெடுங்கோ. பர்சனலா என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் தாழ்மையா சொல்லுவேன், நகை போடாது இருப்பது நல்லது, போடுவது பாவம் அல்ல. கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு. பாஸ்டர் நான் போடணும்னா நல்லாவே நான் இருக்க மாட்டேன்ற பாஸ்டர். நீ நல்லா இருக்கணுமா, உனக்கு நல்ல புருஷன் கிடைக்கணுமா, நீ நல்லா இருக்கணுமா, உனக்கு நல்ல மனைவி கிடைக்கணுமா? நான் சொல்றேன், நீ நீ சொல்லுகிறபடி கீழ்ப்படிஞ்சியானா உனக்கு கர்த்தர் உனக்கு அவரை நேசிக்கிற நல்ல ஒரு வாழ்க்கை துணையை கொண்டாந்து வைப்பார். அதுக்கு நான் கேரண்டி. ஸ்தோத்திரம். சரி, இப்ப 430 வருஷம் அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு மறுபடியும் யோசுவாவின் தலைமையில, யோசுவா 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 7ஆம், அதாவது 1ஆம் வசனத்தை வாசிங்க. அதுக்கப்புறமா 14ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரைக்கும் வாசிங்க. நான் ஒரு 10 காலுக்கு முடிச்சிருவேன், ஒன்றும் பயப்படாதீங்க. இல்லையா? யோசுவா 13:1 13:1 தானே?
யோசுவா வயது சென்று முதிர்ந்தவனான போது கர்த்தர் அவனை நோக்கி, நீ வயது முதிர்ந்தவனும் சென்றவனும் முதிர்ந்தவனுமானாய் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய தேசம் என மகா விஸ்தாரமாய் இருக்கிறது. அவங்க எங்க குடியேறிட்டாங்கன்னா, இப்போ அதெல்லாம் பெரிய சம்பவங்கள். அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம்னா இந்த தொடர் போதனையை 3-4 வாரத்தில் முடிக்க முடியாது. இதுக்கே நம்ம ஒரு வருஷம் நம்ம போக வேண்டியிருக்கும். அவர்களை கர்த்தர் கொண்டு வந்து மோசேயின் தலைமையில் இருந்து பிற்பாடு யோசுவாவின் தலைமையில அவர்கள் பல யோர்தானை கடந்து எரிகோவை கடந்து அவர்கள் ஆயு பட்டணங்களை கடந்து இப்ப கானான்ல குடியேறிட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தீங்கன்னா, நான் வாசிக்கிறேன். கானான் தேசத்திலே இஸ்ரவேல் புத்திரர் சுதந்திரித்துக் கொண்ட தேசங்களை ஆசாரனாகிய எலியேசரும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திர பிதாக்களின் தலைவரும் கர்த்தர் மோசேயை கொண்டு கட்டளையிட்டபடி சீட்டு போட்டு 9 கோத்திரங்களுக்கும் சுதந்திரமாக பங்கிட்டார்கள். மற்ற 2 கோத்திரங்களுக்கும் மோசே யோர்தானுக்கு அப்புறத்திலே சுதந்திரம் கொடுத்திருந்தான். லேவியருக்கு மாத்திரம் அவர்கள் நடுவே சுதந்திரம் கொடுக்கவில்லை. அப்படியானால் இங்க என்ன பண்ணப்படுறது? இந்த தேசம் பங்கிடப்படுகிறது. கானான் தேசத்துல அவர்கள் குடியேறி கானான் தேசத்துல தேசங்கள் அவர்களுக்கு பங்கிடப்பட்டு அப்படி அவர்கள் இஸ்ரேலுக்கு மறுபடியும், அதாவது கானானுக்கு மறுபடியும் வந்துட்டாங்க. இப்போ கானான் தேசத்துல அவர்கள் குடியிருந்த பொழுது இப்போ ஆண்டவர் மோசேக்கு சீனாய் மலையில என்ன கொடுத்திருந்தார்? அவர்களை தொழுது கொள்வதற்காக ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்க சொல்லியிருந்தார். இந்த ஆசரிப்பு கூடாரம் வனாந்தரங்களிலே பிரயாணங்களிலே இருக்க வேண்டும் என்பதனால கூடாரங்களில் இருந்தது. இப்ப அது என்ன பண்றாங்க? நீங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசுவாவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்களா. யோசுவா 18:1. நல்லா புரிந்து கொள்ளுங்க. யாத்திராகம் நான் மறுபடியும் சொல்றேன் பாருங்க. யாத்திராகம் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனத்துல ஆண்டவர் நான் வாசம் பண்ணும்படிக்கு நீங்கள் வனாந்திர பயணத்துல நான் வாசம் பண்ணும்படிக்கு நீங்கள் ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்குங்கன்னு சொன்னாரு. ஆகவே ஆசரிப்பு கூடாரம் டென்ட்ல இருந்துச்சு. இப்ப இவர்கள் நிரந்தரமா ஒரு இடத்துக்கு கூடி வந்துட்டாங்க. இப்ப இவர்கள் நிரந்தரமா வந்த இடத்துல அந்த டென்ட்ல தான் போடப்பட்டிருக்குது. சீலோவில, கானான் தேசத்துல சீலோவிலே இந்த ஆசரிப்பு கூடாரம் ஸ்தாபிக்கப்பட்டு விட்டது. இப்போ 1 சாமுவேல் 8:5-7 படி 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 7ஆம் வசனத்தின்படி இஸ்ரேல் மக்களுக்கு சுத்தி பாக்குறாங்க. எல்லா தேசத்தாருக்கும் ராஜாக்கள் இருக்கிறாங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? ஒரு சீரியலா வருதா? எல்லாம் புரியுதா? ஐயா, சீரியல் எனக்கு புரியுதியா, சீரியலா வர்றது புரியலையா? இருக்கிறீங்களா? நாம தேவன்ல இருந்து தொடங்கி அப்படியே வந்துட்டு இருக்கிறோம். இப்போ இஸ்ரேல் மக்கள் தங்களுக்கு ராஜாவை வேண்டும் என்று கேட்கிறார்கள். வாசிங்க 1 சாமுவேல் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம். இப்போ 7ஆம் வசனத்தை வாசியம்மா. அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்துல சொல்ல வருது எல்லாவற்றிலும் கேட்டுக்குப்பா. அப்ப அவர்கள் உன்னை தள்ளல, நான் அவர்களை ஆளாதபடிக்கு அவர்கள் ராஜாவாக என்னை வைத்துக் கொள்ளாமல் ராஜா வேண்டும் என்று சொன்னதினால் என்னை அவர்கள் தள்ளிவிட்டார்கள். சரி, இப்ப கர்த்தர் என்ன பண்றாருன்னா, பென்யாமின் கோத்திரத்தை சேர்ந்த சவுலை அவர்களுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். 1 சாமுவேலின் புஸ்தகத்துல 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 சாமுவேல் 16:12. வேற ஒருத்தர் வாசி, வேற ஒருத்தர் வாசிங்க. ஏன் மத்தவங்க பைபிள் திறக்கலையோ? பைபிளை ஒழுங்கா வாசிக்காம பைபிளை ஒழுங்கா புரட்டாம இருந்தீங்கன்னா கர்த்தருடைய வருகையில நீங்கள் கைவிடப்படுவீர்கள். நான் தாழ்மையா சொல்லுகிறேன். இவ்வளவு வாலி பையன் உட்காந்து இருக்கிற, இப்போ ஒரு ஆப்பை பத்தி கேட்டுப்பாரு, அப்படி மொத்த இடத்துல இருப்பீங்க. இந்த ஆப்பு எனக்கு பத்தி தெரியலப்பா, இந்த ஆப்பை பத்தி கொடுன்னு கொடுத்த உடனே அடுத்து அது கண்டுபிடிச்சிடறாங்க. ஆனா பைபிள்ல சகரியான ஒரு புக் இருக்குது, கண்டுபிடிக்கிறதுக்கு 10 நிமிஷம் ஆகுது.
எல்லாம் இருக்கிறீங்களா? பைபிள் படிங்கோ. வாலிபு காலத்துல பைபிள் அதிகமா படிங்கோ. சரி, கவனிங்க, வாசிங்க. ஆ 1 சாமுவேல் 9:17. முதல்ல 1 சாமுவேல் 9:17 வாசிங்க. ஆ இந்த இந்த கழுதைகளை, தகப்பனுடைய கழுதைகளை தேடி வந்த இந்த சவுலை கர்த்தர் சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமா சொல்றாரு, நாளை தினத்துல பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்த ஒருத்தங்க கழுதியை தேடிட்டு வருவான், அவனை இஸ்ரவேல்ல நீ என்னவா பண்ணு, ராஜாவா அபிஷேகம் பண்ணு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா 17:1 வாசிங்களேன். 16:1 வாசிங்க, அப்புறம் 17:1 வாசிங்க. 1 சாமுவேல் 16:1 வாசிங்க, அப்புறம் 17:1 வாசிங்க. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீங்க 17:1 போயிட்டீங்க. 16:1 16:1 மன்னிக்கணும். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் நான் ராஜாவாயிராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய். யார் ராஜாவாக சொன்னது? ஐயா, கழுதையை தேடி ஒருத்தன் வருவான். சாமுவேலே, கழுதையை தேடி ஒருத்தன் வருவான், அவனை இஸ்ரவேலின் மக்களுக்கு ராஜாவா அபிஷேகம் பண்ணுன்னு சொன்னவர் யார் தான்? இந்த தேவன் தான். ஆனா அதே சாமுவேல் கிட்ட, நான் இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு இந்த சவுலை புறக்கணித்து தள்ளினேன், அவனுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்ன்னு சொன்னது யார் தான்? அப்ப சிந்திங்க, ராஜாவாக இஸ்ரவேல் மக்களுக்கு சவுலை ஏற்படுத்தினவரும் தேவன் தான். இஸ்ரவேலின் மேல் இவன் ராஜாவா இருக்க தகுதி இல்லாதவன் என்று அவனை புறக்கணித்து தள்ளினதும் தேவன் தான். ஏன் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அவனை இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளுறாரு? ஒரு ஆய்வு சிந்தையோடு நான் முடிக்க விரும்புகிறேன். சவுலும் தான் பாவம் செஞ்சான், தாவீதும் தான் பாவம் செஞ்சான். தாவீது செய்ததும் பெரிய பாவம் தான். திட்டமிட்ட கொலையும், திட்டமிட்ட அடல்ட்ரி, ப்ராஸ்டிடியூஷன், திட்டமிட்ட விபச்சாரம், திட்டமிட்ட கொலை, திட்டமிட்ட விபச்சாரம் தாவீதுடைய வாழ்க்கையில் இருந்தது. ஆனா அந்த தாவீதை அவர் புறக்கணித்து தள்ளல, ஆனால் சவுலை ஆண்டவர் புறக்கணித்து தள்ளினார். ஏன் தெரியுமா? தாவீது நாத்தான் தீர்க்கதரிசியால் எச்சரிக்கப்பட்ட பொழுது தேவ சமூகத்துக்கு ஓடி சொல்லுகிறான், ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உம்முடைய பரிசுத்தாவி என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறோம். சிங்காசனம் எனக்கு முக்கியம் இல்ல, உங்க சமூகம் எனக்கு முக்கியம்னு சொல்றான். என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும் என்று சொல்லுகிறான். வேதனைப்படுத்துகிற வழி இருந்தா என்னை மாத்துங்கன்னு சொல்றான். ஆனா சவுல் போனது எங்க தெரியுமா? சூன்யக்காரி கிட்ட போறான். ஏன் நாள் பார்க்கிறவங்க நரகம் போவான்னு சொல்றேன் தெரியுமா? அஞ்சனை பார்க்கிறவன், நாள் பார்க்கிறவன், அமாவாசை பார்க்கிறவன், பௌர்ணமி பார்க்கிறவன், குறி சொல்றத கேட்கிறவன், நல்ல நாள் பார்த்து கல்யாணம் பண்றவன், நல்ல நேரம், இந்த நேரத்தில் தான் எனக்கு கல்யாணம் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவன், இந்த மாதிரி தேவ பக்தியற்ற, தேவ புத்தியற்ற காரியங்களில் கவனம் செலுத்துகிற, ஒருவேளை நான் தெரியாம செலுத்துறேன்னா கூட சரி, பரலோகத்தின் வாழ்வை நாம் இழக்க நேரிடும். ஜாக்கிரதை. எந்த கிறிஸ்தவன் கல்யாண பத்திரிகை கொடுத்தாலும் அது நல்ல, அது உலகத்தான் சொல்ற முகூர்த்த நாள்ல தான் கொடுக்குறான். பாஸ்டர், கல்யாணம் பாஸ்டர், என் டேட்டை யாருங்க சூஸ் பண்ணணும்? கல்யாண டேட்டை யார் சூஸ் பண்ணணும்? உலகத்துல 2 வல்லமை இருக்குது. ஒன்னு பரலோகத்தின் தேவன், இன்னொன்னு நரகத்தின் சாத்தான். பரலோகத்தின் தேவனுக்கும் வேலைக்காரர்கள் இருக்கிறாங்க, ஊழியக்காரங்க. சாத்தானுக்கும் வேலைக்காரர்கள் இங்க உண்டு. சாத்தானுக்கு சேவை செய்கிற ஒருத்தங்கிட்ட போய் நல்ல நாளை கேட்டு வந்துட்டு, தேவனுக்கு ஊழியம் செய்கிற ஒருத்தங்கிட்ட டேட்டை பிக்சர் பண்ணிட்டு நீ சொன்னேனா, இங்க தோத்து போறது தேவனா சாத்தானா? நான் பேசுறது விளங்குதுங்களா? அவன் சாத்தான் சொல்லுவான், நடத்துறது நீ, ஆனா தலைமை எந்துன்னுவான். அடி வேறு எந்து.
வேறு அவன் நம்பிக்கை என் மேல வச்சுங்கிறான். சும்மா வந்து சர்ச்சில் பாடிங்கிறான், கையை தட்டுறான், வெள்ளை துணி போட்டுக்கணும், மீசை வச்சுட்டு ஆன்றான் ஊன்றான். நான் பேசுறது விளங்குதா? சும்மா சர்ச்சுக்கு வருது, அது 10 வருஷமா 20 வருஷமா 30 வருஷமா விசுவாசியா சும்மா உட்காந்து இருக்குது. காரியன்னு வந்தா என் ஆளுன்றத காட்டும். கல்யாணத்துல யார் ஆளுன்றத காட்டும் பத்தியா? பாஸ்டர் கல்யாணம், பாஸ்டர் பாஸ்டர் நீங்க என்னவரு பாஸ்டர் பாஸ்டர்லாம் பார்த்தா பாஸ்டர் வந்து திருநெல்வேலியா இருக்க மாட்டாரு பழகுது. இப்ப திருநெல்வேலியா இருந்தா வருவ, திருநெல்வேலியா இருந்தா வரமாட்டியா? தெற்கத்திக்காரங்களா இருந்தா ஊழியக்காரனை தலைமையில் தூக்கி வச்சு கொண்டாடுவீங்க. ஏன் வடக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த ஊழியக்காரனை தலையில் தூக்கி வச்சு கொண்டாட மாட்டீங்களா? ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சார்ந்தவன் என்ன பண்ணாலும் அவர் என்ன பண்ணுவாரு, அதுக்கு அவங்க குடும்பத்தில் உள்ள அவங்க இதை செஞ்சா, அவங்க இதை பண்ணா, இவங்க என்ன பண்ணா, அதுக்கு என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொல்லுவீங்க. ஒரு வட தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தன் சின்னதா ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டா போதும், தெரியுமா உனக்கு, ஹாலிவுட் ரேஞ்சுக்கு கதையை கட்டுறது. நாள் பார்க்கிறவன், அஞ்சனம் பார்க்கிறவன், சூன்யம் கேட்கிறவன், குறி சொல்றவன், விக்கிரகத்தை நம்புறவன், விக்கிரகத்தின் காரியங்களில ஒரு கவனத்தை செலுத்துறவன். நாங்க போல பாஸ்டர் வேளாங்கண்ணிக்கு நான் வந்து சும்மா டூருக்கு போனேன். ஏன் அது டூருக்கு என் வேளாங்கண்ணி தான் போனோமா? சுத்தி பார்க்கறதுக்கு வேளாங்கண்ணிக்கு டூருக்கு போகணுமா? சுத்தி பார்க்கறதுக்கு திருப்பதிக்கு போயிட்டு வா. நான் பேசுறது விளங்கதான் விளங்கலையாங்க? இதனால சிலருடைய மனசு காயப்படுமானால் காயப்பட வேண்டும் என்றே பேசுகிறேன். கர்த்தருக்கு நான் தாழ்மையா சொல்றேன், 100% மார்க் எடுக்கணும்னு நீங்க போராடினாதான் அட்லீஸ்ட் ஒரு 70 மார்க்காவது நீங்க எடுப்பீங்க. நீங்க 35 எடுத்தா பாஸ் நினைச்சு நீங்க படிச்சீங்கன்னா வாலிபனே உன் ரிசல்ட் ஃபெயிலா மாறும். இந்த அளவுக்கு ஜெபம் பண்ணா போதும், இந்த அளவுக்கு பைபிள் படிச்சா போதும், இந்த அளவுக்கு இருந்தா போதும், இந்த அளவுக்கு இருந்தா போதும். ஐயா சொல்றதெல்லாம் வந்து அவங்களுக்கு அவங்க ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கு சொல்றாரு. நமக்கு நாம இந்த அளவுக்கு போதும் அப்படின்னு நினைச்சீங்கடா, நான் தப்பு ஒண்ணு இல்ல. 35 எடுக்காம 33 எடுத்தீங்கடான்னு சொன்னா நீங்க அவுட்டு. நீ 100% மார்க்குக்காக போராடு. ஒருவேளை 60 எடுப்பாய், அல்லது 70 எடுப்பாய், அல்லது 80வது எடுப்பாய். குறைந்தபட்சம் நீ 60வது எடுத்து பரலோகத்துல சூரியனை போல் இல்லாவிட்டாலும் சந்திரனை போலாவது நீ பிரகாசிப்ப. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, சவுலை கர்த்தர் ராஜாவா இருந்து புறக்கணித்து தள்ளினது விக்கிரக ஆராதனைக்கு போனா. உபதேசத்துல வைராக்கியம் இல்லை என்றால் நீங்கள் விக்கிரகத்தில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் கர்த்தருக்கு ஏற்ற காரியங்களில் உங்களை இது யாரும் யாரையும் கொடுத்து திணிக்கிறது இல்லை. நீங்களே உங்களை தயாரித்துக் கொள்ளுங்கள், நீங்களே உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் நம்மை கானானுக்கு அழைத்திருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்திலே நாம் நித்தியமாய் நம்முடைய நித்தியானந்த பிதாவோடு வாழப்போகிறோம் என்பதை எண்ணி இந்த அனித்தியத்தை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். நீங்கள் உலகத்தை ஜெயிக்க வேண்டுமானால் உன்னதத்தின் சிந்தையை நீங்கள் தரித்துக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தின் ஆசாபாசங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டுமானால் பரலோகத்தின் ஆசைகளால் உங்கள் இருதயம் நிரம்பியிருக்க வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சோர்வுகளையும், சோம்பல்களையும், அசதிகளையும், பலவிதமான குறைவுகளையும், பின்மாற்றங்களையும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டுமானால் நீங்கள் போய் சேரப்போகிற பரலோகத்தின் காரியங்களிலே சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷத்தை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக சவுலை ராஜாவாக்கி சவுலை ராஜாவாயிராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார். கர்த்தர் தாவீதை ராஜாவாக ஏற்படுத்துகிறார். எல்லாரும் நிற்கலாம். தாவீது ராஜாவாக ஏற்படுத்தப்பட்டு நடந்தது என்ன என்பதை வருகிற வாரத்தில் தியானிக்கலாம். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதாகமம் சரித்திர பூர்வமானது, வேதாகமம் விஞ்ஞான ரீதியிலானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிந்தித்துக் கொண்டே இருங்க. ஆமேன், ஸ்தோத்திரம். அவர்கள் வாழ்ந்த பகுதியிலிருந்து கர்த்தர் அவர்களை அழைத்தார். தேராகின் குடும்பத்தார் வந்து ஆரானில் தங்கிவிட்டார்கள். கானானுக்கு அழைக்கப்பட்ட ஜனமே, ஏதோ ஒரு வளர்ச்சியை பார்த்து, ஏதோ ஒரு வசதியை பார்த்து, ஏதோ ஒரு உயர்வை பார்த்து, ஏதோ ஒரு மனநிறைவில் நீ பயணத்தை மாற்றாதே. ஆவிக்குரியவன் ஒரு காற்றை போல பயணித்துக் கொண்டிருக்கணும். தடைகள் வந்தாலும் வாய்ப்பு இருக்கிற பகுதியை நோக்கி, நாம் வாய்ப்புள்ள பகுதிகளில் நுழைந்து இலக்கை நோக்கி பயணிப்பது. ஆபிரகாமை கர்த்தர் அழைத்த பொழுது
ஆபிரகாமுக்கு தடையாயிருந்த குடும்பத்தின் காரியங்களை எல்லாம் அவர் ஒதுக்குகிறார். நீங்கள் கானானுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கானானுக்கு அழைப்புள்ள எபிரேயர் 3:1 சொல்லுகிறது. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமா இருக்கிற கிறிஸ்து இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாய்ப்புள்ள நேரங்களில் வேகமாய் ஓடுவோம். வாய்ப்புகள் மறுக்கப்படும் பொழுது இலக்கை நோக்கி பொறுமையோடு ஓடுவோம். ஆக இலக்கின் மீது இருக்கக்கூடிய கவனங்கள் எந்த ஒன்றினாலும், எந்த நபராலும், எந்த பொருளாலும், எந்த இன்பத்தாலும், எந்த துன்பத்தாலும், எந்த உயர்வாலும், எந்த தாழ்வாலும் மாற்றப்படவே கூடாது. ஆண்டவர் அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். ஆண்டவர் அவர்களை வெளியே கொண்டு வந்து மறுபடியும் கானான் தான் அவருடைய பரிபூர்ண சித்தம். இப்படி கானான் தேசத்துல வந்து குடியேறி அவர்கள் சௌகரியமா இருந்த பொழுது கர்த்தர் அவர்கள் ராஜாவாயிராதபடிக்கு அவர்கள் தங்களுக்கு ஒரு ராஜாவை தேர்ந்தெடுத்துக் கொள்ள விரும்பினார்கள். அப்படி ராஜாவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சவுல் தேவனுக்கு பிரியமில்லாத விக்கிரகங்களிலே தன்னை ஈடுபடுத்தினபடினால் கர்த்தர் அவனை ராஜாவாயிராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார். விக்கிரக காரியங்களிலே அழைக்கப்பட்ட அழைப்பை மறந்து வசதிகளிலும் சரி, வாய்ப்புகளிலும் சரி, நம்பிக்கையிலும் சரி, நாம் கானான் மீதான நம்பிக்கையை மாற்றிக்கொள்ளவே கூடாது. ஐயோ, எனக்கு பிரியமான ஒருத்தர் இந்த காரியங்களை செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க, அல்லது எனக்கு பிரியமான ஒருத்தர் இந்த காரியத்தை செய்ய சொல்றாங்க என்று பரலோகம் துக்கப்படுகிற ஒரு காரியத்தை, இறையிலுக்கு எதிரான ஒரு கோட்பாட்டை, உபதேசத்துக்கு எதிரான ஒரு காரியத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில செய்யவே கூடாது. நான் செய்ய மாட்டேன்ற தீர்மானத்தை எடுத்திருக்கிறவங்க சத்தம் ஏற்றி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பாஸ்டர் அம்மா ஜெபம் பண்ணுங்க. மாத்திரமே நோக்கி பார்க்கிறவர்களாக, சித்தத்தை மாத்திரம் செய்து முடிக்கிறவர்களாக, நித்தியத்திற்கு மாத்திரத்தை ஆயத்தப்படுத்திக் கொள்வர்களாக ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துவதற்காக சொல்லிக்கிறோம். இந்த வருகையிலே நாங்கள் தேவையற்றவர்களாய் வாழ தேவாவியாளர் பொறுப்பெடுத்து வழிநடத்தும்படியாக சொல்லிக்கிறோம். நாங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக உமக்கு உடைய வேதத்துக்கும் நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து எங்கள் வாழ்க்கையில் வருகிற எல்லா தடைகளை அகற்றிக் கொள்ள வேற வசனத்தை கொண்டு ஓட நம்முடைய ஜெபங்களை கேட்டபடினால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த மாதங்களிலே கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய சமாதானம், கர்த்தருடைய வழிநடத்துதல், கர்த்தருடைய பரிசுத்தம், கர்த்தருடைய ஆமென் ஸ்தோத்திரம், நல்ல ஆலோசனைகள் நம்மை தொடரும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 சோத்திரம். பிள்ளைகள் எல்லாம் காலேஜுக்கு ஆயத்தமாகிற பிள்ளைகள், ஃபீஸ் கட்டுவதற்காக பிரயாசப்படுகிற குடும்பங்கள் எல்லாம் அடுத்த கட்டத்தை நோக்கி என்ன செய்ய வேண்டும் என்று அடுத்த இலக்கை நோக்கி பயணிக்கிறவர்கள் எல்லாருக்கும் தேவன் உபகரணராய் இருந்து, துணையாளராய் இருந்து, நல்ல ஆலோசகராய் இருந்து, அவர்களுக்கு தேவையான காரியங்களை தேவன் சந்தித்து எல்லா நெருக்கத்திலிருந்தும் விசாலத்துக்கு கொண்டு போகும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அள்ளியந்தல் ஆமேன் செய்யார் ஆமேன் ஸ்தோத்திரம். ஆரணி ஊழியங்கள் வளர்ந்து பெருக, அநேக ஆத்துமாக்கள் வந்து சபைகள் கட்டப்பட்டிருக்கிற இடங்களிலே ஆத்துமாக்கள் நிரம்பி வழிய, அநேக இடங்களிலே ஊழிய வாசல்கள் திறக்கப்பட, அநேக கிராமங்களிலே நமக்கான அழைப்புகள் வர கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை பலமாய் பயன்படுத்தும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் வழி நடத்துதலும் சமாதானமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் என்றென்றைக்கும் தங்கியிருப்பதாக. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஒருவர் வாழ்த்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.